சொட்டா விடுமா சொன்னா அந்த சேர்ச்சி கிட்ட வந்துடுமேண்டா அது வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு அவ போறப்போ சொல்லி தந்து எங்க சொல்லு அப்படியில ஜாது டீ அடிச்சுட்டு வேற அடிச்சு நீ பிஸ்கெட் அடிச்சு ஜாது. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். இன்றுதான் எங்க போறோம்னு சொன்னால் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதாவது இந்த காலை வேளையில வந்து நாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்ப இன்றைக்கு ஒரு நாளைக்கு சேர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி நேற்றும் சேர்ச்சுக்கு போனேன். அப்ப இன்றைக்கும் ஒரு சேர்ச் ஒன்றுக்கு போய் கும்பிடுவோம்னு சொல்லி வலிக்கிட்டேன். அப்ப அதுவும் வீட்டுல வந்துட்டு சும்மா தான் இருந்தது. அப்ப சேர்ச்சுக்கு போயிட்டு கும்பிட்டு நிறைய நாள் ஆகிட்டு கடவுளை வழங்கத்தானே வேணும் ஒரு நாளைக்காச்சும். ஏடா இதே நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னால் கோப்பாய் பகுதியில நிக்கிறோம். இது வந்து கோப்பாய் வந்து மாதா கோவிலுக்கு வந்து அருகாமையில் இருக்கு. ஆனா நாங்க வந்து கோப்பாய் மாதா கோவிலுக்கு போகையில யாழ்ப்பாணத்துல வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்னு சொல்லலாம். அந்த கோவில்ல வந்து டிப்பரும் போகும் தான் கிடையாது. பூங்கலாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த கோயிலில் வந்து சில நேர்த்திகள் வச்சா நடக்கும்னு சொல்றவே. அப்ப அதுவும் தனக்கு ஒரு நேர்த்தி ஒன்று இருக்குன்னு சொன்னவர். அந்த நேர்த்தி என்னடா நேர்த்தி அது பழிக்காதுன்னு. அப்ப நானும் ஒரு சில நேர்த்திகள் வந்து வைக்கணும், என்ன வாழ்க்கையில வந்து முன்னேறணும், நல்ல நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி. அப்ப இன்றைய நாள்ல வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாங்க சேர்ச்சுக்கு போய் அந்த சேர்ச்சில் இருக்கிற விஷயங்கள் மற்ற போற வழியில நாங்க காண்ற விஷயங்களை வந்து இன்றைய நாள் பொழுத வந்து நாங்க எப்படி கழிக்க போறோம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த கேமராவா இல்ல வச்சுட்டு இருக்கவா ஒருத்தனோட காய்க்கணும் உண்டு. அந்த கேமரா வைக்கலாம் இப்படி விளங்கா. இன்றைக்கு உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். கிளியர் இருக்குமா சொன்னா அந்த சேர்ச்சி கிட்ட வந்துடுமேண்டா. அது ஒரு அந்தோனியா கோவில் சேர்ச்சி வந்து நிறைய தூரம் கிட்டத்தட்ட 14-15 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு அவ போற வழியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் ஜாதுவும் ஒரு டீ ஒன்று மடிச்சோமே. அப்படி 8-9 மணியாவது சரியான பசி சாப்பிடல. ஜாது டீ மடிச்சுட்டு வேற அடிச்சு நீ பிஸ்கெட் அடிச்சு ஜாது. அப்ப ஜாது உண்மையிலே இந்த இடமும் வந்து உண்மையில அந்த ஆலமரம் வேண்டா. ஆலமரம் இல்லையா? அப்ப என்ன மரம்? கரண்டை காடி விடு பாபா. இழந்த மரம். அப்ப இது என்ன தூங்குது கொடி என்ன? அப்புறம் பூங்காக்கு பின்னுக்கு இருக்கிறோம். பக்கத்துல ஏஜி ஆபீஸ் ஒன்று இருக்கு, டிஎஸ் ஆபீஸ் கச்சேரிகள். அப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடங்கள்ல கோவில்ல வந்து என்னென்ன ஸ்பெஷல், அந்த கோவில்ல வந்து யார் யார் அந்த சேர்ச்சுக்கு வந்து யார் யார் மக்கள் வாரதுன்னு சொல்லி அனைத்து விடயங்களையும் பார்க்கலாம். அப்படியே கும்பிட்டுட்டு ஜதுவுக்கும் ஒரு நேட்டி இருக்காம். அது பாடமாக்கிட்டியா சொல்லுவா. அப்ப சேர்ச்சுக்குள்ள போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். ரோட் வியூ எப்படி உங்களுக்கு தெரியும். இதுதான் கோப்பாய் பகுதி. எங்களுக்கு பின்னுக்கு ஒரு மதிலுக்கு பக்கத்துல ஒரு மாமரம், மாமரத்து பக்கத்துல பெரிய பொடியன் நான் இருக்கிறேன். அதாவது இன்னும் கேள்வி கண்டு வண்டி இல்ல, நான் சொல்ற நீ வந்து திருப்பி சொல்லணும் சரியா? ஆனா ஒருக்காக தான் சொல்லுவேன். அதை மாவட்டம் போடும். ஓகே சொல்லவா? ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி முடில ஒரு முடி நேரம் முடி சொல்லு. திரும்ப ஒரே சொல்லலாம். ஓடுற நரியில ஒரு என்ன சொல்லுங்கப்பா. அப்படி எல்லாம் சொல்லி தந்தா பிழைச்சல போ சொல்லி தந்து எங்க சொல்லுவா. சும்மா நோம்பலா சொல்லுவாங்க சொல்லி தந்து. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி முதுகுல ஒரு முடி நடமுடி. சரி அப்படிப்பா. என்ன அந்த கடற்கரையில உலக்க உருண்டு அது முதல் சொல்ற விஷயத்துக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த பார்க்கணும். எப்பவுமே சொன்ன விஷயத்த முடிக்காம அடுத்த விஷயத்துக்கு போக கூடாது. சரி ஓகே, நாங்க இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோவில் என்ன, அந்த சேர்ச் எங்க இருக்கு என்று சொல்லி அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். வீடியோ காணொலிக்கு புதுசா வந்தவங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்குகளும் வந்து எங்களுக்கு பிரயோசனமா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு காணொலிக்குள்ள போகலாம். பாய். பம்சனுக்கு போறதுக்கோ என் பம்சனை கொண்டு போறது வச்சிருக்கோ. சாமத்தி விட்டுக்கோ. குதிரையில சாமிக்கா சாமத்தியை விட்டுக்கடா. சாமத்தி விட்டு வச்சிரு. குதிரை ஒன்று இருக்கு. என்ன பண்ண குதிரையோட
ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வீடியோவில் அப்படியே காட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து ஃபோட்டோ எடுத்து சும்மா அப்படி படியா அப்படின்னா பிடிக்காது கூற ஓடுமோ ஆ இல்லை இல்லை இப்போ ரெண்டா ஓடுமா பக்கத்தில் அதாவது இந்த குதிரையில வந்து சாமத்திய வீடு ஒரு வீடு சாமத்திய வீட்டுக்கு இந்த குதிரையை கொண்டு போறாங்க போல தொட்டா விடுமா தொட்டா விடுமா தொட்டா விடுமா சரி கிட்ட பயன்டா கிட்ட போய் அதாவது சாமத்தி வீடு கொண்டு போறாங்க போல நீ எங்கேயும் பாத்துருக்கியா சாமத்தி வீடுக்கு போறது எப்ப பாத்து நீ போன வருஷம் பாத்தினியா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் தொட்டா வலிக்குமா ஓமடா கொஞ்சம் கதைகள் தொட்டு ஓட வலிக்கிட்டா தடவலாமா தடவை போடுது அவ்வளவு காலம் பயமாடாக்கு ஓமடா கடிச்சு விட்டுரும்டா உனக்கு குதிரை எப்படி தெரியாடா சில கூறியல் தோனியா கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்று சொன்னால் வீடியோக்குள்ள உள்ள போயிட்டு கோவிலை பார்த்துட்டு வந்து சொல்லுவோம் என்னடா இதுதான் கோவில் கோவிலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் ஏரியா ஒன்று இருக்கு ஒரு பெரிய கோவில் ஒன்று தான்டா அப்படியே வந்தீங்க இந்த கோவிலுக்கு இல்லையா வேற இல்லையா ஒரு டிஃப்ரெண்டான கோவில் அப்ப செருப்பு இந்த கால்ட்டி போட்டு போவோமே என்ன விடுதலை ஆக்கள் ஆக்கள் இந்த கோயில்ல சிறப்பு எவ்வளவு தூரத்தை தாண்டி கிச்கிச்சா மிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க இந்த இவ்வளவு தூரம் அதாவது கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் தாண்டி இந்த கோவிலுக்கு நாங்க வந்திருக்கோம் சொன்னால் அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன விஷயம் மட்டும் சொல்லு பாப்போம் அவ மற்ற கோவில்ல நேற்று வைக்கிறீங்களோ இந்த கோவிலுக்கு நீ நேற்று வைக்க வந்து நானும் ஒரு முக்கியமான இந்த கோவிலுக்கு மெனக்கட்டு 20 கிலோமீட்டர் தாண்டி வரும் நேற்று வைக்கிறேன் இங்க வந்துட்டு எப்படி சொன்னா கூடல வந்துட்டு எல்லா கோயிலையும் வந்து சில பேர் வந்து போடுவாங்க ஒரு போற நிமிஷத்துல சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனா உண்மையிலே இத்தனை நாள் சொல்லி நடக்கும் அதாவது இந்த கோவில்ல வந்து நேர்த்திக்கடன்கள் வச்சு அந்த நேர்த்திக்கடன்கள் வந்து நிறைவேறுவதாக வந்து நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் அதாவது இப்ப வெளிநாட்டுக்கு போறாக்கள் வீசா வேலைக்கு கிடைக்கணும் என்றாக்கள் மற்றது வந்து குழந்தைகள் இல்லாத ஆக்கள் என்று சொல்லி மத வேறுபாடு இன்றி எல்லா மதத்தில இருந்தும் பார ஆக்கள் வந்து இந்த சேர்ச்சில் வந்து நேர்த்திக்கடன்கள் வந்து வைக்கிறது நேர்த்திக்கடன்கள் வந்து வச்சு அது நிறைவேறிய சந்தர்ப்பங்களும் இருக்கு இந்த கோவில்ல வந்து திருவிழா வந்து அண்மையில தான் முடிந்தது நிறைய சனம் வந்தது கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு இந்த கோவில் அதாவது கிறிஸ்தவாக்கள் வாரதை விட நிறைய சைவாக்கள் தான் பாரு இந்து மதத்தை சேர்ந்தாக்கள் தான் கூட இந்த கோவிலுக்கு வாரவங்க அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு மத நல்லிணக்கமாகவும் இருக்கு இந்த கோவில் என்னடா யோசிக்கிறேன் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை இங்க பசிக்குதோ அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வாரது ஏன்னு சொன்னா இந்த கோவில்ல வந்து ஏதாவது நேர்த்திக்கடன் ஒன்று வச்சு அந்த நேர்த்தி வந்து நிறைவேறும் என்று சொல்றது அப்ப அந்த வகையில தான் நாங்களும் இன்றைக்கு ஒரு நேர்த்தி ஒன்று வைக்க வந்தாங்க என்ன அப்ப இன்றைய தினம் நாங்களே வந்த இந்த கீட்டை விட நான் நிறைய கீட்டில் வேலை செஞ்சேன் தாங்கி பேர் இந்த சூட்டுக்கே நீ இப்படி காடாகன்ற இந்த கோவில் ஏரியா வந்து கிட்டத்தட்ட பாசை ஊருக்குள்ள வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கு ஜெஃப்னா டவுன்ல இருந்து என்னென்று சொல்றது அந்த கோவில் இடம் வந்து பார்த்தா ஒரு சின்ன இடம் மாதிரி தான் இருக்கு உள்ள வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கோவில் ஏரியா உண்டு இது இயற்கை சூழல் அழகுகள் கொண்டு இயற்கையோடு சம்பந்தப்பட்டு மணியும் அடிக்கிறாங்க அப்போ ஒரு இயற்கையோடு அமைஞ்சிருந்த ஒரு கோவில் தான் இந்த கோவில் சுற்றி வர கடல் இருக்கு கடலுக்கு நடுவுல முன்னுக்கு ஒரு மைதானம் சேர்ந்து அடிக்குது எங்களுக்கு என்ன மேலே நல்ல கோபுரத்துல மணி அடிக்கிறாங்க அந்த டைமுகளுக்கு எல்லாமே புதுமை தான் நாங்கள் அந்த டைமுக்கு 1 மணிக்கு வந்தா மணி கட்டாய வைக்கதான் செய்வாங்க ஆனா அது நாங்க வர டைமுக்கு மணி அடிக்கிறேன்னு சொல்றது நல்ல ஒரு விஷயம் அப்ப அந்த பாடமாக்கல இன்னும் இல்லை மணி அடிபடுது
ஒரு இயற்கை சூழலோட புறாக்கள் சமாதானத்துக்கு மெயினே ஒரு புறாக்கள் தான். அப்படி ஒரு புறாக்களோட ஒரு அழகான வியூ ஒண்ணு கொடுக்குது. மணி அடிக்கிறாங்க பாருங்க, சேச்சு மணி. ஒரு சமாதானத்துல சம்மனசு. இந்த கோவில்ல வந்து பல பிரார்த்தனைகளை வந்து முன்வைக்கிறவே கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மக்களும் இல்லாம இந்து மதத்தை சேர்ந்த மக்களும் வந்து இந்த கோவில்ல பல தூரங்கள்ல இருந்து வந்து இந்த கோவில்ல வந்து நேர்த்திக்கடன்களை வந்து முடிக்கக்கூடியதை நாங்க பாக்குறோம். நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல என்ன இங்கேயா கொடுத்திட்டு இருக்கிறது முடியும் வந்து நிறைய சைவாக்களும் பார வேண்டும். இந்த எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பார வேண்டும் இந்த கோவில். அந்த பாசையூர் புனித அந்தோனியா கோவில் இப்பதானே திருவிழா முடிஞ்ச எனக்கு கிட்டடியில திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட மடு கோயிலுக்கு வர மாதிரி சனம் தானே இங்க வருது. முருகன் வந்து சொன்னோம் வருது இப்படி ஒரு குரல். 175வது ஆண்டு திருவிழாவை வந்து இந்த இடம் இது வந்து மெழுகுதிரிகள் கொடுத்து, அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்குன்னு சொன்னா எங்கட நான் எத்தனை அடி உயரமோ அந்த அடி உயரத்துக்கு அளந்து மெழுகுதிரியை வந்து இதுல கொளுத்தி அது கொளுத்தி முடிய மட்டும் இதுல நிற்கிறவங்கடாக்கள் நின்று அந்த பிரார்த்தனை முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 10 நாள் 1 மாசம்னு சொல்லி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து இங்கே ஆக்கள் வாருவாங்க மெழுகுதிரி கொளுத்துறதுக்கு. அப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைன்றபடியே ஆக்கள் விரையில. எவ்வளவு ஒரு மலை இது நல்லம். ஓ அப்ப இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சேர்ச்சில் வந்து ஒரு செவ்வமாலையம் வாங்கிட்டு எங்களுடைய நேர்த்திக்கடனையும் வச்சுட்டு ஒரு அழகிய இடங்கள் வந்து இயற்கை காட்சிகள் கொண்டு முன்னுக்கு இருக்குது. எல்லா பக்கத்துலையும் இருக்குது. அந்த இயற்கை காட்சிகள் வந்து அசைஞ்சாடி கொண்டு இருக்குது. என்ன அது என்னென்னு சொன்னா மரங்கள் இலைகள் அப்படின்னு சொல்லி. இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி படித்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் முன்னதாக சொன்னது போலவே பல புதுமைகள் நடைபெற்றிருக்குது. எத்தனையோ நோயாளிகள் எவ்வளவோ வேண்டுதல்கள் வந்து இங்கே வேண்டுதலை வேண்டி அங்கே மெழுகுவர்த்தியை வந்து கொளுத்தி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து போகிறதால அவங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அவங்கள நிறைவேறிருக்கு. என்ன இப்போ எல்லா மதத்திலையும் வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. நாங்கள் நினைக்கிறது நடக்கும். என்ன எந்த மதத்திலையும் வந்து ஒரு தப்பான விஷயங்கள் வந்து சொல்லப்படையில. அதே மாதிரி இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இந்து சமயமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லவற்றை தான் போதித்து இருக்கிறது. அந்த வகையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த கோவிலானது எல்லா மக்களாலேயும் விரும்பப்படுகிற ஒரு கோவில் தான் பாசையூர் புனித அந்தோனியா கோவில். என்னடா இந்த வீடியோ காணொலி கடைசியில் வந்து இந்த கோவிலுடைய சுற்று வட்டாரங்கள் கோவிலுக்குள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எனவே இந்த காணொலிக்கு புதிதாக யாரும் வந்திருந்தால் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த காணொலி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருப்பினும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக்கொண்டு லைக்கை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதான இந்த கோவில்ட பேக்ரவுண்ட், அந்த கோவில்ட வியூ ட்ரோன்ல எடுத்த ஏரியா. பின்னுக்கு கடல் இருக்கு. இது கோவில் சுத்த கிராமப்புறம், அதாவது யாழ்ப்பாணத்துல வந்து புறநகர் பகுதியில் அமைந்திருக்கிற கோவில் தான் இந்த கோவில் பாசையூர் புனித அந்தோனியா கோவில். கட்டாயம் மறக்காம இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச்சுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.